அமெரிக்காவில் குடியுரிமை பெற ட்ரம்ப் அறிவித்த 45 கோடி ரூபாய் கோல்டன் விசா திட்டத்தால் இந்தியர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படும் அபாயம் உருவாகியுள்ளது. அமெரிக்காவில் குடியுரிமை பெற ட்ரம்ப் அறிவித்த 45 கோடி ரூபாய் கோல்டன் விசா திட்டத்தால் இந்தியர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படும் அபாயம் உருவாகியுள்ளது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறிய பல்வேறு நாட்டினர் கைது செய்யப்பட்டு வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். அமெரிக்காவில் குடியுரிமை பெற விரும்புவோருக்கான கிரீன் கார்டு திட்டத்திலும் ட்ரம்ப் அதிரடி மாற்றத்தை கொண்டு வந்துள்ளார். பதவியேற்ற பிறகு நேற்று நடந்த முதல் அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய ட்ரம்ப், புகழ்பெற்ற ஹார்வர்ட், வார்டன் உள்ளிட்ட அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் பயிலும் இந்தியா, சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் படிப்பு முடிந்தவுடன் சொந்த நாட்டில் வெற்றிகரமாக தொழில் முனைவோர்களாக மாறி ஆயிரக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பை அளிப்பதை சுட்டிக்காட்டினார். அவர்களின் திறனை பயன்படுத்திக் கொள்ள முடியாததால் அமெரிக்காவுக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்படுவதாக குறிப்பிட்ட ட்ரம்ப், இந்த நிலையை மாற்றவும் நாட்டின் வருவாயை அதிகரிக்கவும் இந்தியர்கள் உள்ளிட்ட பலர் அமெரிக்க மண்ணிலேயே முதலீடு செய்ய வசதியாக புதிய கோல்டன் விசா அறிமுகப்படுத்தப்படுவதாக அறிவித்தார். தங்க விசா திட்டம் மூலம் தற்காலிக குடியுரிமையை வழங்குவதற்கு அமெரிக்க நாடாளுமன்ற அனுமதி தேவையில்லை என்றார் அவர். அமெரிக்காவில் குடியேற 5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், அதாவது இந்திய மதிப்பில் 43 கோடியே 54 லட்சம் ரூபாய் செலுத்துவோருக்கு கோல்டன் விசா வழங்கப்படும் என்று ட்ரம்ப் தெரிவித்தார். 10 லட்சம் பேருக்கு கோல்டன் விசா வழங்குவதன் மூலம் $5 டிரில்லியன் அளவுக்கு அமெரிக்காவுக்கு வருவாய் கிடைக்கும் என்றவர், இதனால் நாட்டின் கடன் சுமை பெருமளவில் குறையும் என்று கூறினார். அமெரிக்காவில் குடியுரிமை பெற ஏற்கனவே 1990ஆம் ஆண்டு EB-5 விசா திட்டம் கொண்டுவரப்பட்டு அமலில் உள்ளது. 8 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்து 10 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிப்பவர்களுக்கு இந்த விசா வழங்கப்பட்டது. ஆனால் தற்போது அதற்கு மாற்றாக வரும் கோல்டன் விசா பெறுவதற்கான தொகை சுமார் 45 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிந்து வருவதால் இந்த தொகை மேலும் அதிகரிக்கக்கூடும். அமெரிக்காவில் தொழில் தொடங்க விரும்பும் திறமையானவர், மாணவர்களை விட பெரும் செல்வந்தர்கள் மட்டுமே கோல்டன் விசா பெறக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. புதிய விசா நடைமுறையால் இந்தியர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படலாம் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.